அரசியல் தலைவர்களோ, அரசியல் சம்பந்தப்பட்டவங்களோ, இல்ல ராணுவ அதிகாரிகளோ, அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து, அதாவது அரசாங்கத்துல இருந்து அரசு மரியாதை கொடுத்து நல்லடக்கம் செய்வாங்க. ஆனா இங்க மாறா பிறந்த 10 மாச குழந்தைக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்ய கேரளா பத்தினம்திட்டாவை சேர்ந்த இந்த 10 மாத குழந்தை இருக்குல்ல, இந்த போட்டோல பாக்குற குழந்தை, 10 மாத குழந்தை போன வாரம் சாலை விபத்துல உயிர். அந்த சாலை விபத்துல பிரெயின் டெத்னு சொல்லப்படுற மூளைச்சாவு அடைந்த இந்த குழந்தை அவ பெற்றோர்கள் எடுத்த முடிவுனால இப்ப அரசு மரியாதை நல்லடக்கம் பண்றாங்க. என்னப்பா அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க, அதனால என்ன அரசு மரியாதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, தன்னோட குழந்தை இறப்புனால ஒரு 5 பேரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அவங்க உடல் உறுப்பு தானம் செய்யறாங்க. உடல் உறுப்பு தானம் செஞ்சனால 5 பேருக்கான மறுவாழ்வு கிடைச்சிருக்குன்னு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் எடுத்த முடிவுனால இந்த குழந்தை கேரளா முழுக்க பேச. அதெல்லாம் சரி, பக்கத்துல தமிழ்ல எழுதி ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வச்சிருக்கீங்க. இந்த போஸ்டுக்கு என்ன சம்பந்தம், பக்கத்துல இது வச்சிருக்கீங்க என்ன? தமிழ்நாட்டிலும் இத்தகைய சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி சொல்ல. அது போலவே சாலை விபத்துல சிக்கி இந்த தீபாங்கன்ற மாணவி மூளைச்சாவு. இந்த பொண்ணோட உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட நிலையில இந்த பொண்ணுனாலே சில பேர் உயிரோட. காரைக்குடி வட்டம் மித்திரங்குடி கிராமத்தை சேர்ந்த இந்த பொண்ணுக்குமே தமிழ்நாடு அரசு போலீஸ் மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சுச்சு. 500க்கும் மேற்பட்ட சொந்த பந்தங்கள் வந்து பொண்ணை நல்லபடியா நல்லடக்கம் பண்ண. கேட்கவே நெகிழ்ச்சியான சம்பவமா இருக்குல்ல. நீங்களும் உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க, உங்களால ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க.